அரசியல் தீர்வே தமது தீர்வென ஜனாதிபதி தெரிவிப்பு. துரித கதையில் சர்வ கட்சி மாநாடு. தமிழ் மக்களை உண்மையாக நேசிப்பதாயின் நிபந்தனையின்றி பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொள்ளவும் ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைப்பு. வெள்ளை வேரில் கடத்தப்பட்டதாக கூறிய தமிழ் மொழிபெயர்ப்பாளர் மறைந்திருந்த போது அச்சுவேலியில் கைது. பணி பகிஷ்கரிப்பில் நாம் பங்கேற்க மாட்டோம், தாதியர் சங்க தலைவர் வலியுறுத்து. கட்சியின் ஒழுக்கத்தை காக்க முடியாதிருப்பின் நாட்டை நிர்வகிக்க முடியாது, ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் தெரிவிப்பு. திருமண விழாக்களுக்கு இலங்கைக்கு செல்லவும் உலக புகழ்பெற்ற கருத்து கணிப்பீட்டின் மூலம் தகவல். எமது அணுவாயுத பறைச்சார்த்தல் ஐநா சட்டத்திற்குட்பட்டது, எக்காரணம் கொண்டும் இடைநிறுத்தப்பட மாட்டாது, ஈரான் தீவிர போக்கில். இனி விரிவான செய்திகள். தேசிய நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு சகல அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தினார். பெரும்பான்மையானோரின் விருப்பமே தனது விருப்பம் என்றும் ஜனாதிபதி கூறினார். துரித கதையில் சகல அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடாத்தப் போவதாக ஊடக நிறுவன பொறுப்பாளர்களை அலரி மாளிகையில் சந்தித்து உரையாடும் போது ஜனாதிபதி தெரிவித்தார். சகல அரசியல் கட்சிகளும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை பிரதித்துவப்படுத்தி தீர்வு திட்டத்திற்கு யோசனைகளை சமர்ப்பிப்பது அவற்றின் பொறுப்பென்றும் ஜனாதிபதி கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளுக்கான நிபந்தனைகளை விதிப்பதை எக்காரணம் கொண்டும் அங்கீகரிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்ளவில்லை எனில் தாமும் கலந்து கொள்வதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பதை நாட்டுக்கு நன்மை பயக்கும் விடயமாக அமைய மாட்டாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதுகுறித்து அவர்கள் தெளிவு பெற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் தொடர்பட்ட கட்சிகளிடம் அரசியல் தீர்வு திட்டத்துக்கு எதிர்ப்புகள் உள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவரினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி, கருத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும் இறுதியில் சகலரும் மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்துக்கு இணங்குவார்கள் என்றும் கூறினார். இதனை மக்கள் அங்கீகரித்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, மக்கள் அங்கீகாரம் வழங்கிய மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்துக்கு அமையவே செயற்படுவோம் என ஊடக நிறுவன பொறுப்பாளர்கள் மத்தியில் கூறினார். தனிப்பட்ட யோசனைகளுக்காக அரசியல் தீர்வுகளை முன்வைக்க முடியாது. இதுகுறித்து சகல தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடாத்தி உரிய தீர்மானங்களை 8 முறை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார். எல்டிடி இயக்கம் பேச்சுவார்த்தைக்காக நிபந்தனைகளை விதித்த போதிலும் அதற்கு அரசாங்கம் கீழ்ப்படியவில்லை. இருப்பினும் இறுதியில் எல்டிடிஇ நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு இணங்கியதை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்கள் மீது உண்மையான அக்கறை இருப்பின் நிபந்தனைகளின்றி தீர்வுகளை எட்டும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சகல கட்சிகளும் ஒன்றோடு ஒன்றிணைந்து செயற்படுவதே சமகால அவசிய தேவை என கூறிய ஜனாதிபதி, நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி தமது பொறுப்பினை உணர வேண்டும். அரசாங்கத்தை பதவி கவிழ்ப்பதற்கு இந்த தருணத்தில் சந்தர்ப்பம் இல்லை. அரசாங்கத்தை தேர்தல் ஊடாகவே கவிழ்க்க முடியும். இதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியுள்ளது. பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி என்ற வகையில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்று அரசியல் தீர்வுக்கான யோசனைகளை முன்வைத்து நாட்டுக்கு பொருத்தமான தீர்வு திட்டம் ஒன்றை வகுக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்தார். உலகின் முன்னாள் குத்துச்சண்டை சாம்பியனான எவெண்டர் ஹோலிஃபீல்ட் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இவர் சந்தித்தார். இவர் 1990, 93, 96 மற்றும் 2000 ஆண்டுகளில் உலக அதிபார குத்துச்சண்டை வீரராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் ஹோலிஃபீல்டின் காதை கடித்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் உலகின் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரராக வரலாற்றில் இடம் பிடித்தார். அது 1997 ஆண்டு ஜூன் மாதம் 27 தேதியாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர் சந்தித்த போது இந்த சம்பவம் நினைவு கூறப்பட்டமை விசேடாம்சமாகும். வெள்ளை வேனில் கடத்தப்பட்டதாக தெரிவித்த தமிழ் மொழிபெயர்ப்பாளர் அச்சுவேலியில் வைத்து ஒளிந்திருந்த போது கைது செய்யப்பட்டார். போலீசாரையும் அரசாங்கத்தையும் அசௌகரியத்தில் ஆழ்த்தும் விதத்தில் குறித்த மொழிபெயர்ப்பாளர் தான் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டதாக பிரச்சாரம் செய்து மறைந்து வாழ்ந்தார் என போலீசார் தெரிவித்தனர். திருமலை துறைமுக போலீசாரிடம் பெண்ணொருவர் அவரது கணவர் இனம் தெரியாதவரால் கடத்தப்பட்டதாக முறைப்பாடு தெரிவித்தார். போலீஸ் குழுவொன்றினால் தாம் வெள்ளைவேனில் கடத்தி செல்லப்படுவதாக தமது கணவர் தொலைபேசி மூலம் அறிவித்தார் என அப்பெண் முறைப்பாட்டில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக திருமலை மாவட்ட கரையோர போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். கடத்தப்பட்ட நபர் யாழ்ப்பாணத்தில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அவர்தான் கடத்தப்பட்டுள்ளார் என போலி தகவலை பரப்ப முயன்றார் என்ற தகவலும் கிடைத்தது. பின்னர் இவர் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது கரையோர போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர் திருகோணமலை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட உள்ளார். அரசாங்கத்தையும் முப்படையையும் போலீசாரையும் அசௌகரியத்தில் ஆழ்த்தவும் வெளிநாடுகளில் இலங்கை தொடர்பாக அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் இச்சம்பவத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. தமிழ் மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் போலி பிரச்சாரங்களால் எமது நன்மதிப்பை கெடுப்பதற்கு முயற்சிப்பதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். தொழிற்சங்க நடவடிக்கைகளில் பங்கேற்பது இல்லை என அரசு சேவை ஐக்கிய தாந்தியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது.
தாதித்துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக அமைச்சர் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சங்கைக்குரிய முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்தார். 12 வருட கால சேவைக்குரிய பதவியுயர்வுகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் நிறைவேற்ற சுகாதார அமைச்சர் இணங்கியுள்ளார். உரிய தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடாத்தி தீர்வுகளை வழங்கவும் அமைச்சர் இணங்கியுள்ளார். இதனால் எதிர்வரும் 31ஆம் தேதி இடம்பெறவுள்ள எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என எமது சங்கம் மற்றும் சங்கத்துடன் தொடர்படாத அனைத்து தாதிர்களையும் கேட்டுக் கொள்கிறோம். இவர்களின் ஏமாற்று வழியில் சிக்கி அப்பாவி நோயாளர்களை கஷ்டத்திற்குள்ளாக்க வேண்டாம் என்றும் நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒழுக்க விழுமியத்தினை பாதுகாக்க உயர்ந்தபட்ச அர்ப்பணிப்புடன் செயல்படப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கட்சியின் ஒழுக்கத்தை பாதுகாக்க முடியாத பட்சத்தில் நாட்டையும் நிர்வகிக்க முடியாதென்றும் அவர் கூறியுள்ளார். சிறைக்கொத்து தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டமையினால் மீள அதனை புனர்வைப்பதற்கென நீர்கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களிடமிருந்து உதவிகளை பெற்றுக் கொள்ளும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். நாம் ஒன்றிணைந்து ஐக்கியமாக செயற்பட வேண்டும். கட்சியின் ஒழுக்க நெறிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் ஒழுக்க கோவையினை வகுத்துள்ளோம். கட்சிக்குள் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். இன்றையில் எமக்கு எவ்வாறு நாட்டை நிர்வகிக்க முடியும்? நாட்டை நிர்வகிப்பதற்கு ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டிய தேவை உள்ளது. ஒழுக்க நெறிகளுக்கு புறம்பாக செயற்படுவதாயின் அது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கரங்களை பலப்படுத்தக்கூடியதாகவே அமையும். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிமாගේ දැත් ශක්තිමත් වීම විතරයි. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு சட்டவிரோதமானது என கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணைக்காக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தென்மாகாண சபை உறுப்பினர் மைத்திரி குணரட்ன மனுவினை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு அமைய தலைவர் ரகசிய வாக்கெடுப்பின் மூலமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என கூறினார். இருப்பினும் சமீபத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் வாக்குச்சீட்டுகளில் ரகசியத்தன்மை முற்றுமுழுதாக மீறப்பட்டதாகவும் மனுதாரர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். மனு மீதான விசாரணையை பிப்ரவரி 22ஆம் தேதி நடத்த நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட செயற்குழு சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமது கட்சி தலைமைத்துவத்தையும் புத்தர் சிலையும் சேதப்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரம் கிடைக்கும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதனை புரிவார்கள் என அமைச்சர் டலஸ் ஹலஹா பெரும கேள்வி எழுப்பியுள்ளார். 2001ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்ட விதத்தையும் அமைச்சர் நினைவு கூர்ந்தார். 2012ஆம் ஆண்டு அதிகாரத்திற்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சி எமது முன்னாள் அமைச்சர்கள், தொகுதி அமைப்பாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச மட்ட மக்கள் பிரதிநிதிகள் 264 பேர் வெலிக்கட போகம்பர சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டனர். சிறிதளவு அதிகாரத்துடன் வந்த ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறு புரிந்தது. 3000க்கும் மேற்பட்ட வீடுகளை முற்றாக அளித்தனர். சிறிகொத்தவில் இவர்கள் நடந்து கொண்ட விதம் எவ்வாறு அமைந்தது? தலைமைத்துவ பிரச்சனையால் இவர்கள் கட்சிக்குள்ளே எவ்வாறு செயற்பட்டனர்? இது சகலரும் அறிந்த விடயம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் ஒருவர் சிக்கிக் கொண்டால் என்ன நிலைமை ஏற்படும்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேர்தல் காலங்களில் ஏமாற்று வித்தைகளை காண்பித்து குறுகிய காலத்திற்கு ஏதேனும் ஒன்றை வழங்கி ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் செயற்படும் கட்சி அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை மீள்கட்டமைக்கும் பணிகள் சூரியவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடு தழுவிய கிராமிய சங்கங்களின் மீள்கட்டமைப்பு பணிகள் இத்தினங்களில் இடம்பெறுகின்றன. சூரியவ நகரசபை மண்டபத்தில் இது தொடர்பான கருத்தரங்கு இடம்பெற்றது. சபாநாயகர் ஜமல் ராஜபக்ஷ தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மாகாண சபை உறுப்பினர்களான அஜித் ராஜபக்ஷ, குணசோம விக்ரமசிங்க உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சமாதானம் மற்றும் நீடித்த நிரந்தர அபிவிருத்திக்கான தேசிய கல்வி செயல்பாட்டு திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இந்த தேசிய கல்வி செயல்பாட்டு திட்டம் அலரி மாளிகையில் வெளியிடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் நீடித்த நிரந்தர அபிவிருத்திக்கான கல்வியின் தசாப்த கால இலக்கினை அடிப்படையாக கொண்டு இந்த செயல்பாட்டு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. யுனிசெஃப் அமைப்பு மற்றும் கல்வி அமைச்சு கூட்டாக இணைந்து இந்த திட்டத்தை வகுத்துள்ளமை விசேட அம்சமாகும். இது தொடர்பான இணையதளமும் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அமைச்சர் பந்துல குணவர்தன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பதிவிட இணைப்பாளர் சுஃபினோ நெண்டி, யுனெஸ்கோ அமைப்பின் பாரிஸ் நகர உதவி பணிப்பாளர் நாயகம் கிவியான் டேங் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டிலிருந்து 3 மாதங்களில் போதைப்பொருள் வர்த்தகத்தை முற்றாக ஒழிப்பதற்கு போலீசார் விரிவான திட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகம் முற்றாக ஒழிக்கப்படும் வரை கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கொழும்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் IM கருணாரட்ன தெரிவித்தார். உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமானால் மக்கள் மத்தியில் ஐக்கியம் ஏற்பட வேண்டும். அவர்கள் மத்தியில் ஒற்றுமை நிலவ வேண்டும். மக்கள் தங்களது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டில் அமைதி ஏற்படாது.
மக்களை நல்வழிப்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என ஜனாதிபதியின் மஹிந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டையும் சமூகத்தையும் அழிவு பாதையில் கொண்டு செல்லும் போதைப் பொருள் வர்த்தகர்களை 3 மாதங்களில் ஒழிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. தெஹிவளையில் இடம்பெற்ற போலீஸ் நடமாடும் சேவையில் உரையாற்றும் போதே பிரதி போலீஸ் மா அதிபர் இவ்வாறு கூறினார். மேற்கத்திய மற்றும் சுதேச வைத்திய முகாம் இரத்த தானம் என்பனவும் இந்நடமாடும் சேவைக்கு இணைவாக இடம்பெற்றன. சிறை கைதிகளுக்காக தனியான பாடசாலையை ஸ்தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கைதிகளின் கல்வி நடவடிக்கைகளை சீர்குலைக்காது அதனை தொடர்ந்து முன்னெடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரசிறி கஜதீர தெரிவித்துள்ளார். අපේ බන්ධනාගාර පද්ධතිය තුළට විධිමත් අධ්‍යාපනය ලබා දිය යුතු තරුණ පිරිස් නිරන්තර වෙනවා. பல்வேறு கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சிறை கைதிகள் தொடர்ந்தும் சிறைச்சாலைகளுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இவர்களுக்கு உரிய கல்வியை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பு எமக்குண்டு. இது தொடர்பாக நாங்கள் அவதானம் செலுத்தி விசேட பாடசாலை ஒன்று அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். தற்போது இவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சிறையில் வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இது போதுமானதல்ல. இதற்கான தனியார் பாடசாலை ஒன்றை அமைக்க தீர்மானித்தோம். இதற்காக நாங்கள் வட்டரக்கவில் சிறைச்சாலை ஒன்றை அமைத்துள்ளோம். நாங்கள் இது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை கல்வி அமைச்சுடன் கைச்சாத்திட்டுள்ளோம். இவர்களுக்கு தமிழ், சிங்களம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளிலும் கணனி தொடர்பான கற்கை முறைகளையும் கற்பிக்க தீர்மானித்துள்ளோம். இது தொடர்பான ஒப்பந்தத்தை கல்வி அமைச்சர்கள் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் செயலாளர்கள் இணைந்து முன்னெடுக்க உள்ளனர். අපේ අමාත්‍යංශ දෙකේ ලේකම්වරුන් විසින් ඉදිරියේ ක්‍රියාත්මක කරන්න සැලසුම් කරනවා. අපි මාස කිහිපයක් ඇතුළත මේ ආරම්භ කරනවා. பிரித்தானியாவின் உலகின் 5 பிரபலியம் வாய்ந்த சுற்றுலா கேந்திர நிலையங்களில் இலங்கையும் அடங்கியுள்ளது. திருமண விழாக்களுக்கு பொருத்தமான நாடுகளில் இலங்கை முன்னணியில் உள்ளது. உலகின் பிரபல ஆய்வாளரான கொனுகேயின் வருடாந்த கருத்து கணிப்பீட்டுக்கு இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சுற்றுலா தொடர்பான செயற்பாடுகளை ஒழுங்கு செய்யும் பலர் இந்த கருத்து கணிப்பீட்டினை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றனர். சுற்றுலா பிரயாணிகளால் பெரிதும் கவர்ச்சிக்குட்படும் பல பிரதேசங்கள் இதனூடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. விடுமுறைகளை கழிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் மேற்கொள்ளும் செயற்பாடுகளை போன்று விடுமுறைகளுக்கு பொருத்தமான இடங்களை ஒதுக்கும் முறைகளும் தற்போது மாற்றம் பெற்றுள்ளதாக கருத்து கணிப்பீட்டின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகின் அதிசிறந்த 5 சுற்றுலா கேந்திர நிலையங்களாக மாலைதீவு, தாய்லாந்து, இலங்கை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் முன்னணியில் உள்ளன. திருமண விழா மற்றும் தேனிலவுக்கு பொருத்தமான இடங்கள், குடும்ப சுற்றுலாவுக்காக பொருத்தமான இடங்களை போன்று சாகச சுற்றுலாவுக்கு பொருத்தமான இடங்களும் விருப்பத்தொடருக்கு அமைய வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உலகின் திருமண விழா மற்றும் தேனிலவுக்கு பொருத்தமான இடமாக இலங்கை முன்னணியில் உள்ளது. சாகச அனுபவங்களை கொண்ட விடுமுறைக்கு பொருத்தமான நாடுகளில் இலங்கையும் அடங்கியுள்ளதாக கொனுக்கியின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் வரையில் சுற்றுலா பயணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்காக கொண்ட பிரதேச அபிவிருத்தி வங்கி இன்று மன்னாரில் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி செயற்பாடுகள் அமைச்சர் ரிஷாட் பதீதீன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன் ஒரு கட்டமாகவே பிரதேச அபிவிருத்தி வங்கியும் திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் பள்ளிமுனை பகுதியில் இவ்வங்கி அமைந்துள்ளது. பேசாலை மீன்பிடி கிராமத்துக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அமைச்சரினால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் 111வது கிளை அக்கரைப்பற்றில் வைபவ ரீதியாக இன்று திறந்து வைக்கப்பட்டது. காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் 50 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு கிழக்கின் 5வது கிளையாக இது அமைந்துள்ளது. அக்கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியுமான மொஹாந்தி அல்விஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS மாகாண அமைச்சர் துரையப்பா நவரத்னராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட படுவாங்கரை பிரதேசத்தில் பிரசித்தி பெற்ற ஆயித்தியமலை நெல்லிக்காடு அருள்மிகு ஸ்ரீ வாசுகி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நேற்று இடம்பெற்றது. கடந்த வியாழக்கிழமை கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. நேற்று நண்பகல் யாக பூஜை இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கிரியைகள் செய்யப்பட்டு கும்பம் அடியார்கள் புடைசூழ வீதி வலம் கொண்டுவரப்பட்டு மூலமூர்த்தியாகிய வாசுகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பூஜை வழிபாடுகளை கல்முனை முருகன் ஆலய தரவை சித்தி விநாயகர் ஆலய பிரதம குரு ஆரிய பாஷா விற்பன்னர் சிவஸ்ரீ கானாமோனா சச்சிதானந்த சிவகுருக்கள் நடாத்தினார். இந்நிகழ்வில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கிரான் பிரதேசத்தில் சமாதான பேரணி மற்றும் வழிபாடுகள் இடம்பெற்றன. உலக திருச்சபை ஐக்கிய வாரத்தையொட்டி இச்சமாதான பேரணி இடம்பெற்றதாக அதன் இணைப்பாளர் அருள் திரு G.A. சதீஷ் தெரிவித்தார். கோரக்கல்லிமடு கத்தோலிக்க ஆலயத்திலிருந்து ஆரம்பமான இந்நிகழ்வு கிரான் கிறிஸ்தவ சேவா ஆச்சிரமம் வரை இடம்பெற்றது. உலக தரிசன நிறுவனம் இதற்கான உதவியினை வழங்கியது. 5 திருச்சபைகளின் வதகுருமார்கள் ஒன்றிணைந்து வழிபாடுகளை நடாத்தினர். நாட்டில் நிரந்தர சமாதானம், சகவாழ்வு நிலவு பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன.
கிழக்கு மாகாணத்தில் டெங்கு ஒழிப்புக்கு விசேட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் கட்டுப்படுத்தும் நோக்கில் கோரளைப்பற்று மத்திய சுகாதார அலுவலகத்தினால் புகை வீசப்பட்டு வருகின்றது. கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலக பிரிவில் ஜனவரி 1 தேதி தொடக்கம் நேற்று வரை 14 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் வீட்டைச் சூழவுள்ள இடங்கள் சோதனையிடப்படுவதுடன் அப்பிரதேசம் முழுவதும் புகை வீசப்பட்டு வருவதாக பொது சுகாதார பரிசோதகர் MS லோபர் தெரிவிக்கிறார். இதேவேளை டெங்கு நோயாளர்கள் என இனம் காணப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள வீடுகளில் கிணறுகளுக்கு நுளம்பு குடம்பிகளை அளிக்கக்கூடிய மீன்களும் இடப்பட்டு வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் டெங்கு விழிப்புணர்வு மற்றும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இதற்கமைவாக மக்களை விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் துண்டு பிரசுர விநியோகம் இடம்பெற்றது. மருதமுனை பொது சுகாதார பரிசோதகர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட டெங்கு விழிப்புணர்வு நடவடிக்கை மருதமுனை பிரதான வீதியில் இடம்பெற்றது. பொது சுகாதார பரிசோதகர் ஃபைசர் முஸ்தபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MACL ஃபசால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளியை அடுத்து வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும். பரீட்சார்த்தல்கள் சர்வதேச சட்டத்துக்கு இணங்கவே மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை இடைநிறுத்த தயாரில்லை என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச அணுசக்தி அதிகார சபையுடன் அணுசக்தி தொடர்பாக கலந்துரையாட தயாராக இருந்த போதிலும் யுரேனியம் செறிவூட்டல் வேலை திட்டத்தை எக்காரணம் கொண்டும் இடைநிறுத்தப் போவதில்லை என ஈரான் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் அணுவாயுத பரீட்சார்த்தல்களை கண்டறிவதற்கென சர்வதேச அணுசக்தி அதிகார சபையின் அங்கத்தவர்கள் அங்கு விஜயம் செய்துள்ளனர். ஈரானுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் தீவிர போக்குடன் செயற்படும் நிலையிலேயே இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். ஈரானின் அணுவாயுத பரீட்சார்த்தல்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் உள்ள பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகளின் உண்மையான நிலைமையினை கண்டறிவதே இந்த விஜயத்தின் மற்றொரு நோக்கமாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த செய்தி அறிக்கை இன்றிரவு 8 மணிக்கு வசந்தன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும். வணக்கம்.